அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் மின் பகுப்பு. மின் பகுப்பை பற்றி பார்க்குறதுக்கு முதல் மின்னி ரசாயன கலங்கள் தொடர்பான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நாங்கள் பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முதல் எங்களுக்கு தாக்கவித தொடர் பற்றின அறிவு மிக முக்கியம். தாக்கவித தொடரை எப்படி இலகுவில் ஞாபகத்தில் வச்சிருக்கலாம், அதை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம் என்பது போன்ற முழு தெளிவான வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குரிய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கிடக்கு, நீங்கள் தேவையான ஆட்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மின் பகுப்பு மின்பகுப்புன்னு சொல்லிக்க கரைசல் ஒன்றினூடாக மின்னோட்டம் கடத்தப்படும் போது அங்கு நிகழக்கூடிய ரசாயன மாற்றத்தை தான் மின்பகுப்புன்னு சொல்கிறோம். மின்பகுப்பு பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல இந்த மின்னோட்டத்தை கடத்துகின்ற திரவங்களை பற்றின இயல்புகளை அறிஞ்சு கொள்கிற செயற்பாடு நாங்கள் தரம் 9 படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு முகவை ஒன்றை பெற்று அதுக்குள்ளே நாங்கள் குறிப்பிட்ட திரவ கரைசல்களை தனித்தனியாக இட்டு கார்பன் கோல்களை ஒன்றோடொன்று தொடுகையுறாத வண்ணம் அந்த கரைசலுக்குள்ளே அமிழ்த்தி தொடுக்கும் கம்பி மின்கலம் என்பவற்றை தொடுத்து அதோட ஆம்பியர் மானியொன்றை தொடுக்கிறதன் மூலமாக நாங்கள் மின்ன கடத்தக்கூடிய திரவங்களை இனங்கண்டு கொள்ளலாம். இந்த பரிசோதனையில் நாங்கள் தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், தூய்மையாக்கப்பட்ட நீர், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், உப்பு கரைசல் இதுகளை பயன்படுத்தினோம்னு சொன்னால் எங்களால் சில திரவ கரைசல்கள் மாத்திரம் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கும், சில கரைசல்கள் மின்ன கடத்தாத வண்ணம் இருக்கும். மின்ன கடத்தக்கூடிய திரவங்களை நாங்கள் சொல்லுவோம் மின் பகுபொருள்னு சொல்லுவோம். உதாரணமாக அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல்கள் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சோடியம் குளோரைட் நீர்க்கரைசல், செப்பு சல்ஃபேட் நீர்க்கரைசலை குறிப்பிட்ட அயன் சேர்வைகளின் உருகிய திரவம் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக உருகிய சோடியம் குளோரைட்டை சொல்லலாம். அதை மாதிரி அமிலக்கரைசல்களை குறிப்பிடலாம், கேரக்கரைசல்களை குறிப்பிடலாம். மின்ன கடத்தாத திரவங்கள் என்று சொல்லி அதுகளை நாங்கள் சொல்லுவோம் மின் பகா பொருள்னு சொல்லுவோம். மின் பகா பொருளாக மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதுகளை நாங்கள் குறிப்பிடலாம். அத்தோடு அதில் பார்த்துருப்போம், இங்கே மின்ன கடத்துறதுக்கு காரணம் அசைகிற தன்மையுடைய அயன்கள் இருக்கிறதான் மின்ன கடத்துறதுக்கான காரணமாக இருக்கும். அதையே நாங்கள் திண்ம அயனில் சோதித்து பார்த்தோம்னு சொன்னால் மின்ன கடத்தாது. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய திண்ம அயன்னு சொல்லிக்க அங்கே இருக்கக்கூடிய அயன்கள் அசையாது. ஆனால் திரவமாக மாற்றிக்க இல்லாட்டி வெப்பமேற்றி உருக்கி திரவமாக மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அயன்கள் அசைகிற தன்மையோடு இருக்கிறபடியால் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கும். மற்றது பங்கிட்டு வெளிச்சேர்வை என்று சொன்னாலும் அமிலக்கரைசல்கள் என்று சொல்லிக்க அமிலத்தின் நீர்க்கரைசல்கள் அங்கே இருக்கக்கூடிய பங்கிட்டு வெப்பப்பிணைப்புகள் உடைக்கப்பட்டு அயன்கள் உருவாகும். அதால் அந்த அமிலக்கரைசல்கள் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை தான் நாங்கள் மின் பகுப்பு களம் என்று சொல்லுவோம். இந்த மின் பகுப்பு களம் வெளியில் மின்முதல் ஒன்றுக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற மின் பகுப்பொருள் இங்கே பாவிக்கப்படுற திரவம் மின் பகுப்பொருளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 2 மின்வாய்கள் தரப்பட்டிருக்கு, அதாவது மின்வாய்கள் என்று சொல்லுவோம். மற்ற மின்னை கடத்துவதற்கு தொடுக்கும் கம்பிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த மின்முதலின் நேர்முடிவிடத்தோடு, அதாவது மின்கலத்தின் நேர்முடிவிடத்தோடு தொடுக்கப்பட்டுள்ள மின்வாயை நேர் மின்வாய் என்று சொல்லுவோம். மறைமுடிவிடத்தோடு தொடுக்கப்பட்ட மின்வாயை மறை மின்வாய் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் மின் பகுப்பொருள் என்று சொல்லிக்க அதில் அசையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அயன்கள் இருக்க போயினோம். அந்த அயன்களில் நேர் அயன்கள், மறை அயன்கள் இருக்கும். அப்போ அந்த திரவத்தில் காணக்கூடிய நேர் அயன்கள் மறை மின்வாயை நோக்கி போகும். அதை மாதிரி மறை அயன்கள் நேர் மின்வாயை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது மறைமின்வாய் அடைந்த நேரயன்கள் அங்கே வெளிவிடப்படுகின்ற இலத்திரன்களை பெற்று தாழ்த்தல் அடையும். கரைசலில் பல வகையான நேரயன்கள் இருக்கும் என்று சொன்னால் தாக்கவித தொடரில் கீழே காணப்படக்கூடிய நேரயன்கள் தான் அதிக அளவு தாழ்த்தல் அடையக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒன்று சொல்லலாம், நாங்கள் தாக்கவித தொடரில் சோடியத்துக்கு கீழே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஒரு நீர்க்கரைசலுக்குள்ள Na+ அயனம் இருக்க போகிறார், H+ அயனம் இருக்க போகிறாருன்னு சொன்னால் H+ தான், அதாவது சோடியத்துக்கு கீழே இல்லை இருக்கிறார். அதில் H+ முதல்ல இலத்திரன்களை பெற்று தாழ்த்தல் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது மறைமின்வாய்க்கு அருகே தாழ்த்தல் அயன் தாக்கம் நிகழ்கிறதால மறைமின்வாயை நாங்கள் சொல்லுவோம் கெதோட்ன்னு சொல்லுவோம். கரைசலில் மறை அயன்கள் நேர்மின்வாயை நோக்கி சென்று இலத்திரனை விடுவிக்கும். இலத்திரன்களை விடுவிக்கிற செயற்பாட்டை தான் நாங்கள் ஒட்சியேற்றம் என்று சொல்கிறோம். மற்றது நேர்மின்வாய்க்கு அருகே ஒட்சியேற்றம் நிகழும், அதால் நேர்மின்வாயை அனோட்டு என்று சொல்லுவோம்.
இப்போ நாங்கள் உருகிய சோடியம் குளோரைட் மின்பகுப்பு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் உருகிய நிலையில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட்னு சொல்லி அங்கே 2 அயன்கள் தான் இருக்கும். ஒன்று Na+ அயன், மற்றது வந்து Cl- அயன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய Na+ அயன், அதாவது நேர் அயன் மறைமுனையை நோக்கி போகும். அங்கே வந்து Na+ அயன் இலத்திரனை பெற்று சோடியம் அணுவாக மாற்றமடையும். மற்றது வந்து மறை அயனாக இருக்கக்கூடிய Cl- அயன் வந்து நேர்மின்வாயை நோக்கி Cl- அயன் வந்து இலத்திரனை இழந்து Cl2 வாயுவாக மாறும். சரி, இந்த 2 தாக்கங்களையும் என்னென்று சமப்படுத்துறது என்பதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே முதலாவது தாக்கம் தந்திருக்கு Na+ நேற்று Na மாறுகின்ற தாக்கம். 2வது வந்து இந்த தாக்கம். இப்போ இந்த 2 தாக்கங்களையும் நாங்கள் கூட்டி எழுத போகிறோம். களத்தில் நடக்கக்கூடிய பூரண தாக்கம் கேட்க இங்கே வந்து கதோட்டு தாக்கம் என்று கேட்டால், இல்லாட்டி வந்து மறை மின்வாயில் நடக்கக்கூடிய தாக்கம் என்று கேட்டால் இந்த தாக்கத்தை கொடுப்பீங்க. இந்த முதலாவது தாக்கத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்று சொன்னால் தெரியும் தானே, Na+ன்றது ஒரு நேரயன், அது வந்து மறை மின்வாயை நோக்கி போக போகிறார். இதுதான் மறை மின்வாயில் நடக்கிற தாக்கம், இல்லாட்டி கதோட்டு தாக்கம் என்று இதை கொடுப்பீங்க. அதே மாதிரி அனோட்டு தாக்கம் அல்லது நேர்மின்வாயில் நடக்கக்கூடிய தாக்கம் என்று சொல்லி நாங்கள் இந்த தாக்கத்தை கொடுப்போம். அதை பற்றி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது களத்தில் நடக்கக்கூடிய பூரண தாக்கம். அதாவது உருகிய சோடியம் குளோரைட்டை கார்பன் மின்வாய்களை பயன்படுத்தி நாங்கள் மின்பகுப்பு செய்ய நடக்கக்கூடிய பூரண தாக்கத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், இதில் வந்து முதலாவது தாக்கத்தில் இந்த தாக்கம் இருக்குது, 2வது தாக்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இதில் பாருங்க, இலத்திரன்களை முதல் சமப்படுத்த வேணும். என்னென்னு சொன்னால் இங்கே 2 இலத்திரங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இலத்திரன். அப்போ சமப்படுத்தணும்னு சொன்னால் முதலாவது தாக்கத்தை வந்து நாங்கள் 2ஆல் பெருக்கணும் என்று சொன்னால் இலத்திரன்கள் சமமாகும். 2 சோடியம் 2ஆல் பெருக்கிக்கு 2 சோடியம் வரப்போகுது. அது மாதிரி 2 இலத்திரன் வரப்போகுது. அது மாதிரி இங்காலயம் வந்து 2, எல்லாம் 2ஆல் பெருக்கப்பட போகுது. இதை வந்து இந்த முதலாவது தாக்கத்தை வந்து நான் பெருக்கி எழுதின முறை வந்து கீழே காட்டப்பட்டிருக்கு. பாருங்கோ, கீழே வந்து நாங்கள் 2ஐயும் பெருக்கி அதை 3வது தாக்கம் என்று குறிப்பிட்டிருக்கணும். சரியா, முதலாவது தாக்கத்தை 2ஆல் பெருக்கி நாங்கள் சமப்படுத்தி இருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 3வது தாக்கத்தை வந்து நாங்கள் 2ஓட கூட்ட போகிறோம். சரியா, கூட்டைக்கு இந்த ரசாயன தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டைக்கு நாங்கள் இந்த அம்புக்குறிக்கு முன்னால் உள்ளது எல்லாத்தையும் உண்டா செய்ப்போம். அது மாதிரி அம்புக்குறிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை உண்டா செய்ய போகிறோம். அப்போ அம்புக்குறிக்கு முன்னாலேன்னு சொல்லி இப்போ இந்த தாக்கத்தை எடுங்கோ, 2 Na+ இருக்க போகிறார். அதே மாதிரி 2 Cl-, 2 இலத்திரன். சரியா, 2ஐயும் நாங்கள் கூட்ட போகிறோம். அதாவது இங்கே கிடைச்ச 2 Cl- கூட்ட போகிறோம். அதே மாதிரி 2 Na+, 2 இலத்திரன், அதோட வந்து 2 Cl- இவ்வளத்தையும் ஒன்றா கூட்ட போகிறோம். அதே மாதிரி அம்புக்குறிக்கு அங்கால இங்கே பாருங்க 2 Na இருக்க போகிறது. என்ன 2 Na, அதை நாங்கள் எழுத போகிறோம், 2 Na என்று எழுத போகிறோம். அடுத்தது வந்து மற்ற தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய Cl2, அதை மாதிரி 2 இலத்திரனை பெற்றுக்கொள்வோம். சரியா, ரைட். இப்போ வந்து எங்களுக்கு வெறும் 2 இலத்திரன், இங்கேயும் 2 இலத்திரன் இருக்க போகுது, இங்கேயும் 2 இலத்திரன் இருக்க போகுது. அப்போ 2 எதிரெதிராக இருக்கப்படியால் ஒன்று சமப்படுத்தலாம். அதனால் என்ன செய்ய போகிறோம், 2 இலத்திரனின் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்களையும் வந்து வெட்டி விடுவோம். இப்போ எங்களுக்கு தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் 2 Na+, 2 Cl-, அது வந்து தாக்கம் அடைஞ்சு 2 Na-யும் Cl2 கேஸும் வரப்போகுது. சரியா, அப்போ இந்த தாக்கத்தின் முடிவில் எங்களுக்கு வந்து நேர்மின்வாயில் சோடியம் அணு கிடைக்க போகுது. அதே மாதிரி மறை மின்வாயில் வந்து குளோரின் வாயு குமிழிகள் உருவாகிறத நாங்கள் பார்க்கலாம். குளோரின் வாயு வந்து அங்கே வரப்போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள், இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது வந்து உருகிய சோடியம் குளோரைட்டை மின்பகுப்பு செய்கிற நடவடிக்கை பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சோடியம் குளோரைட் நீர்க்கரைசல். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய அயன்களை பற்றி தான் யோசிப்பீங்க. சோடியம் குளோரைட் நீர்க்கரைசல்னு சொல்லி ஏற்கனவே உருகிய சோடியம் குளோரைட் அங்கே Na+, மற்றது Cl-, இந்த 2 தான் எங்களுக்கு இருக்க போகுது. Na+ம் இருக்க போகுது, அதை மாதிரி Cl- சொல்லி 2 அயன்கள் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இங்கே வந்து சோடியம் குளோரைட் நீர்க்கரைசல் சொல்லி எங்களுக்கு இருக்கக்கூடிய அயன்களில் வித்தியாசம் வரப்போகுது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் Na+ இருக்கும், அது மாதிரி Cl- இருக்கும். இதோட நீர்க்கரைசல் தானே, அப்போ H+ இருக்க போகிறார். நீர்க்கரைசல் அயன் நீர்க்கரைசல்ன்றபடி H+ இருக்க போகிறார். அது மாதிரி OH- அயனும் இருக்க போயினோம். இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் தாக்கத்தை பார்க்க போகிறோம். அப்போ ஏற்கனவே நாங்கள் கதைச்ச மாதிரி Na+,
இப்போ நாங்கள் நடக்கிற தாக்கத்தை கவனிச்சோம்னு சொன்னேன். Na+H+ ரெண்டும் இருக்க போது அப்போ ஏர் தாழ்த்தல் அடைவார்னு சொன்னால் தாக்க வீத தொடரில் கீழே உள்ளவர். அப்போ Na+க்கு கீழே H+ இருக்கிறபடியால் H+ தான் அங்கே தாழ்த்தல் அடையக்கூடியதாக இருக்கும். தாக்க வீத தொடர் இதான் முக்கியம்னு சொன்னால் அப்போ இங்கே நடக்கக்கூடிய தாக்கங்களை இனி நாங்கள் கவனிப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் இருக்க போயினோம். அதில் வந்து எங்களுக்கு H+ வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் மறை மின்வாய் அதாவது கெதோட்டு மின்வாயில் போய் அங்கே இருக்கக்கூடிய இலத்திரன்களை பெற்று ஹைட்ரஜன் வாயுவாக தாழ்த்தல் அடைய போகிற மறை அயன்களுக்கு வருவோம். இப்போ இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் Cl- அதை மாதிரி OH- சொல்லி 2 மறை அயன்கள் தரப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் நேரயன்கள தாக்கத்தை வந்து தாக்க வீத தொடரை வச்சுக்கொண்டு சொல்லியிருப்போம். ஆனால் மறை அயன்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மறை அயன்கள் கரைசலில் இருந்ததுன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒட்சியேற்றம் அடையக்கூடிய அயன் எது என்று கேட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அதை தீர்மானிக்கிறதுக்கு வேறுபட்ட காரணிகள் வந்து இதில் செல்வாக்கு செலுத்து. சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் Cl- OH- சொல்லி 2 அயன்கள் இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் OH- பார்க்க Cl- வந்து ஒட்சியேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ Cl- அயன் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் கதோட்டு தாக்கம் பார்த்துட்டோம். இந்த அனோட்டை நோக்கி Cl- தான் ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு கூடன்றதால Cl- போவார். Cl- போய் இலத்திரன்களை வெளிவிட்டு Cl2 வாயுவாக மாறும், குளோரின் வாயுவாக மாறப்போகுது. சரியா, இது வந்து ஒட்சியேற்ற தாக்கமாக இருக்கும். நடக்கக்கூடிய மின்வாய் வந்து அனோட்டாக இருப்பார். ஒட்சியேற்ற தாக்கம் நடக்கிற மின்வாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனோட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2 தாக்கங்களும் பார்த்துட்டோம். இப்போ 2 தாக்கங்களையும் வந்து நாங்கள் கூட்டி எழுதுவோம். கூட்டி எழுதினோம்னு சொன்னால் முதலாவது தாக்கத்தில் பாருங்க பிள்ளைகள் 10H+ 10 இலத்திரன், அதாவது அம்புக்குறிக்கு முன்னால் வரக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா எழுத போகிறோம். சரியா, அப்போ 2H+, அதை மாதிரி அடுத்ததாக வர போகிறது 2 இலத்திரன்கள். சரியா, அதோட வந்து 2வது தாக்கத்துக்கு போவோம். 2வது தாக்கத்தில் அம்புக்குறிக்கு முன்னால் வர்றது என்ன 2Cl-. சரியா, 2Cl- வந்து எங்களுக்கு வரப்போகுது. இப்போ இவரை கொண்டு போய் சேர்ப்போம், அதோட சேர்ப்போம் 2Cl- சொல்லி சேர்க்க போகிறோம். இவ்வளோ அம்புக்குறிக்கு முன்னால் வரக்கூடிய விஷயங்களாக அமைய போகுது. சரியா, மற்றது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்புக்குறிக்கு அங்கால வந்து இங்கே இருக்கக்கூடிய Cl2 அதை மாதிரி 2 இலத்திரன் வரப்போகுது. மற்றது வந்து முதலாவது தாக்கத்தில் எங்களுக்கு கிடைச்ச H2 கேஸ். சரி, அப்போ அதை அவ்வளோத்தையும் அம்புக்குறிக்கு மற்ற சைட் வந்து கூட்டி எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 இலத்திரன்கள் வந்து விடுவிக்கப்படுற 2 இலத்திரன்களை காட்டுது. இது வந்து ஏற்றுக்கொள்கிற 2 இலத்திரன்களை காட்டுது. அதாவது 2ம் ஒன்று கொண்டு எதிரானது இல்லோ. அப்போ 2 இலத்திரன்களையும் வந்து நாங்கள் சமப்படுத்தி விடலாம். 2ம் சமமாக தானே, அப்போ 2ஐயும் வெட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேறிய தாக்கம் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கரைசலில் எங்களுக்கு வந்து Na+ இருக்க போகுது, H+ இருக்க போகுது, Cl- OH- என்று சொல்கிற அயன்கள் வந்து இருக்க போகுது. இதில் வந்து H+ம் Cl- அயனும் வந்து H2 கேஸாகவும் ஹைட்ரஜன் வாயுவாகவும் குளோரின் வாயுக்களாகவும் மாற்றமடைய போகிறார். அப்போ இப்போ வந்து கரைசலில் மிஞ்சி இருக்கிற அயன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் Na+, நேர அயனில் Na+ மிஞ்சி இருப்பார். அது மாதிரி மறை அயனில் வந்து OH- எஞ்சி இருக்க போகிறார். அப்போ இந்த 2 அயன்களும் தாக்கமடைஞ்சு சோடியம் ஹைட்ரோக்சைடு வந்து உருவாக போகுது. சரியா, இப்போ சோடியம் ஹைட்ரோக்சைடு உருவாக போகுது. அப்போ இந்த மின்பகுப்பை பயன்படுத்தி நாங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலை வந்து தயாரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இதில் வந்து சோடியம் குளோரைட் உங்களோட புத்தகத்தில் சில பேர்ட்ட புத்தகத்தில் டைப் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து சோடியம் குளோரைட் இல்லை, சோடியம் ஹைட்ரோக்சைடாக இருக்க போகிறார். சரி, அப்போ சோடியம் ஹைட்ரோக்சைடின் தயாரிப்புக்கு வந்து நாங்கள் இந்த மின்பகுப்பு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். உருகிய சோடியம் குளோரைடின் மின்பகுப்பு மற்றது சோடியம் குளோரைட் நீர்க்கரைசலின் மின்பகுப்பு ஆகிய விஷயங்களை பற்றி பார்த்து நாங்கள். சரியா, இனி வந்து நாங்கள் செப்பு சல்ஃபேட் நீர்க்கரைசலின் மின்பகுத்தல் பற்றி பார்க்கணும். மற்ற அமிலம் துமிக்கப்பட்ட நீர்க்கரைசலின் மின்பகுப்பின் பிரிவகங்கள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் நாங்கள் படித்த விஷயங்களை ஒரு மீட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அதை பற்றின காணொளி பதிவை வந்து நான் வருகின்ற நாட்களில் வந்து பதிவேற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த 2 பகுதி நல்லா விளங்கி இருக்கான்னு சொல்லுங்க. மற்றது வந்து நாங்கள் அடுத்த பகுதியும் பார்த்துட்டு இதுக்குரிய வினாக்கள் பயிற்சிகள் எல்லாம் மிகவும் இலகுவான ஒரு பாடம். இதுக்குரிய வினாக்கள் பயிற்சிகள் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி கமெண்ட்லேயோ உங்களுக்காக கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இனி அடுத்த வகுப்பில் நாங்கள் மற்ற பகுதிகளை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் படித்த விஷயங்களை ஒரு கம்மிட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. மற்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய சயின்ஸ் ஐட்டம் லைக் பேஜ் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் போடுகின்ற வினாக்களை வந்து
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து எங்களுடைய சயின்ஸ் ஐட்டம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ. மற்றது பக்கத்தில் வர பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால், கிளிக் பண்ணிவிட்டு ஓல்ன்றது தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் உடனே வீடியோக்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே முறைக்கா செய்து கொள்ளுங்கோ. மற்ற பகுதியில் அடுத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம்.